அன்புடைய வள்ளல்களை வாழ்த்துவோம். இந்த பூவுலகில் 6வது அறிவை பேரறிவாய் பெற்று வாழ்வது மனித ஜீவன்கள் மட்டுமே. பிறந்து வாழ்ந்து இறப்போரிலே 2 வகையினர். தான் தனது தனக்காகவே என வாழ்வோர் அகங்காரத்தார் என்பர். நாம் நமது நமக்காக என அனைத்து ஜீவராசிகளையும் அன்பொழுக அரவணைத்து வாழ்வோர் மகாரத்தார் என்று தமிழ் இலக்கியம் கூறுகின்றது. வாடிய பெயரை கண்டபோதெல்லாம் உள்ளம் வாடியவன் பேரறிவின் பிதாமகன். தேடிய செல்வமெல்லாம் தனக்கே என உண்டு வளர்ப்பவன் அறிவற்ற ஜடமாய் உயிரற்ற பிணமே ஆவான். இதைத்தான் தெய்வ புலவர் ஐயன் வள்ளுவனார் 7 சொற்களில் எவ்வளவு அற்புதமாக எடுத்து இயம்பி இருக்கிறார் பாருங்கள். அறிவினான் ஆகுவதுண்டோ பிரிதின் நோய் தன் நோய் போல் போற்றா கடை என்கிறார். உன் பார்வைக்கு முன்னால் பெரும் துன்பத்தால் கண்ணீர் மல்கும் சிறிய உயிரினம் என்றாலும் அத்துன்பம் தனக்கே ஏற்பட்டது என கருதி அதனை போக்கிட முழு முயற்சியில் ஈடுபட வேண்டும். யாருக்கு எது நடந்தாலும் தனக்கு ஒரு கவலை இல்லை என கருதுவீரேனால் நீர் எத்தகைய கல்வி கற்றிருந்தாலும் எவ்வளவு அறிவுடையவனாக கருதினாலும் அது பயனேதும் விளையாத மலட்டுத்தனமானதாகவே கருதப்படும். பேரறிவினால் பெற்றும் கொடை அருள் கொண்டும் சிறப்புற வாழ்வோர் வள்ளல்கள் என்பார். அறிவில் அஞ்ஞானம் கொண்டும் அடுத்தவர் அருளும் தாராள உதவிகளையும் தடுத்து நிறுத்துகின்ற உலோபிகளை சாக்கடையின் பன்றிகளாகவே கருதுவர். கடையேழு வள்ளல்களை நீங்கள் கேள்விப்பட்டிருப்பீர்கள். முல்லைக்கு தேர் கொடுத்தான் பாரி, கூத்தவர்க்கு நாடே கொடுத்தான் வல்வில் ஓரி, இரவலருக்கு வெண் குதிரை கொடுத்தான் காரி, மயிலுக்கு போர்வை கொடுத்தான் பேகன், புலவருக்கு ஷாகா வரம் கொண்ட நெல்லிக்கனி கொடுத்தான் அதியமான், இல்லறத்திற்கு பொருள் கொடுத்தான் நல்லி, வந்தவருக்கெல்லாம் பல ஊர்களையே வாரி வழங்கினான் மாமன்னன் ஆய். முல்லை கொடிக்கு தேர் இந்த பாரி மன்னன் தான் பெரும் வள்ளல் என பெயர் பெற்றானே. என்னை இவன் வளர்த்து வேறு எப்படி பயின்றான், சின்னதொரு நாட்டை ஆண்டு இந்த ஜெகமெல்லாம் புகழ் கொண்டானே எப்படி, இது எப்படி நடந்தது? முல்லை என்னும் தாவர கொடி என்று கொள்ளுகும் இல்லாமல் தவிக்கின்றது. கண்ணிலே பார்த்த அடுத்த நிமிடமே கொடியை தேரிலே படர விடுகின்றான். காற்றிருக்கிறது அசைந்து அசைந்து அது தன்னுடைய நன்றி விசுவாசத்தை உணர்த்துகிறது. பிறக்கும் எங்கள் குழந்தைக்கு எல்லாம் பெயரிட நினைக்கும் பொழுது மறக்குமோ உன்னுடைய பெயர்? பாரி பைந்தமிழ் புதல்வன் வாரி வழங்குவதிலே வாரிசாக்குவோம் என்றெல்லாம் ஒவ்வொருவரும் கனவு காண்பார்கள். பாரிக்கு உள்ளமெங்கும் சந்தோஷ உணர்வுகள். பாரி என்ன சிந்தனையற்றவனா, அறிவில்லாத ஜடமா, ஒரு செடிக்கு தேரையே தாரை வார்ப்பானா என்ன? இது பொருத்தமான செயல்தானா என்று கேட்போரும் உண்டு. பாரி ஒரு பேரரசன், ஆன்று அவிந்து அடங்கிய ஆறறிவு பெற்ற அறிவி ஞானி. தன்னிலை மறந்து விட்டானா என்ன? எந்த எண்ணமும் அவன் மனதிலே தோன்றவில்லை. அவன் ஆணையிட்டால் முல்லை கொடிக்கு பந்தல் போட பல 100 பேர் ஓடோடி வருவார்கள். அல்லது அவரே கூட மரக்களிகளை நட்டி பந்தலும் இட்டிருக்க முடியும். இது பற்றிய சிந்தனை உதிக்கவே இல்லை. ஏன்? முல்லை கொடியின் துன்பத்தை தான் படும் துன்பமாகவே கருதினான். நிமிடங்கள் தாமதித்தாலும் முல்லை கொடி வேதனைப்படுமே. எனவே உடனடி தேவையாக தேரையே அதற்கு பந்தலாக கொடுத்து விட்டான். இதனைத்தான் பழமொழி 400 என்ன அழகாக சொல்லுகிறது பாருங்கள். முல்லைக்கு தேரும் மயிலுக்கு போர்வையும் தொல்லை அளித்தாரை கேட்டு அரிதும் சொல்லின் நெறிமடல் பூந்தாளை நீடுநீர் சேர்ப்ப அறிமடமும் சான்றோர்க்கு அணி. தன்னையே மறந்து தானமும் தவமும் செய்கின்ற அருட்தன்மையாளர்கள் உயிரிறக்க பண்பினை அடுத்தவர் துயர் கண்டு துடிக்கிற பேரருள் கருணையினை பெற்றவர்கள் பக்திமான்களாகவும் விளங்கி இருக்கின்றார்கள். கிபி 800 சேர வம்ச அரசை நிறுவியவன் குலசேகர ஆழ்வார் ஒருமுறை ராமகாதையை கேட்டுக்கொண்டிருக்கிறார். இலங்கை அரக்க படையை எதிர்க்க ஸ்ரீராமன் படைபலம் என்று எதுவுமே இல்லாமல் தனியாக போர்க்களம் புகுந்தான் என்று கதை சொல்ல, கதை கேட்டு கொண்டிருந்த சூழலையே மறந்து தனியனாக போர்க்களத்தில் இருக்கின்ற ஸ்ரீராமனுக்கு தான் உதவ வேண்டும் என்று பேரார்வம் கொண்டு தன் படை தளபதியை அழைத்து தனது படைகள் அனைத்தையும் அழைத்து சென்று ஸ்ரீராமனுக்கு உதவ கட்டளையிடுகின்றார். இது ஒரு பைத்தியரத்தனமான செயலாக கடந்து போவது முறையல்ல. மற்றவர் துன்பம் கண்டதனை தனதாக எண்ணி துடிக்கின்ற பெரும் கருணைக்கு குலசேகர் ஆழ்வாரும் சான்று என்பதுதான் உண்மை. வாடிய பெயரை கண்டபோதெல்லாம் வாடிய வள்ளலார்
அந்த பெருமான் தன்னை நாடி வந்த உயிருக்கெல்லாம் வயிறார உணவளிக்கின்ற ஒரு மகத்தான சாதனை செய்து வந்தார். இன்றளவும் நடந்து கொண்டிருக்கிறது. விழுச்செல்வம் வள்ளல் அழகப்பர் மறவர் குல சுடரொளியான மனித குல கல்வி ஞானம் பெறவே வாரி வழங்கிய கொடைகளினுடைய எண்ணிக்கையை கணக்கிட்டு விட முடியாது. மனிதகுலம் கண்ட எல்லா வகை கொடைகளையும் விஞ்சிய ஒரு நிகழ்வு, யாராலும் மறக்க முடியாதது அவர் வாழ்விலே நடந்தது. வள்ளல் அழகப்பர் பழைய நகர் நாடாண்ட பண்பாளன், பற்றறுத்த பொருள் படைத்தோன், அண்ணல் காந்தியடிகள் மீது அளப்பரிய பற்று கொண்டவர். 1948 கருணை கடல் காந்தி சுடப்பட்டார் என்ற செய்தி கேட்டு உள்ளம் துடித்தார், மனவேதனை அடைந்தார். கண்ணீரில் கண்களை மூழ்கி ஒரு கணம் சிந்தித்து பார்த்தார். சோகத்தால் சிந்தனையும் கூட செயலந்து விட்டது போலும். அவர் மனம் மட்டும் காந்தியடிகளின் அருகிலேயே சென்று விட்டது. காந்தியினுடைய உயிர் துடிப்பை மனக்கண்ணால் எண்ணி பார்க்கிறார். ஒரு சித்த மருத்துவரை அழைத்து கொண்டு அடுத்த நிமிடமே விமானத்தில் டெல்லிக்கே சென்று விட்டார். ஒரே நோக்கம், காந்தியை காப்பாற்றிவிட வேண்டும் என்பதுதான். காந்தியின் உயிரற்ற உடலை கண்ட பிறகுதான் யதார்த்த நிலைமைக்கே அவரது உணர்வுகள் திரும்பியது. மனைவியின் மங்களன் நான் தனித்தவிர மற்றெல்லாம் இந்த வள்ளல் அவர். என் திசையும் புகழ் மணக்க இருந்த பெரும் தமிழனங்கு என்ற வள்ளல் அல்லவா அழகப்பன். பிறர் துன்பம் கண்டு துடிக்கின்ற துடிப்பு வள்ளல்களுக்கே உரித்தானது போலும். உயர்ந்த லட்சியம், அது பற்றிய கனவுகளை காணுங்கள். லட்சியங்களை அடைய உறக்கம் தொலைத்த உழைப்பினை முன்னிறுத்துங்கள். உழைப்பு தான் உங்களை செயல் வீரர்களாக வெற்றியாளர்களாக உயர்த்தும் வலிமை கொண்டது. நமது ஊரிலும் பொதுப்பணி சிறக்க புண்ணியமிக்க புனித காரியங்களுக்கு அள்ளி வழங்கிய வள்ளன்மை தன்மை கொண்ட பல பேரை நீங்கள் அறிந்து கொள்ள வேண்டும் அல்லவா? இந்த காணொளியை இன்னும் கொஞ்சம் கேளுங்கள். அன்புடையீர், நமது ஊரிலும் பொது பணி சிறக்க புண்ணியமிக்க புனித காரியங்களுக்கு அள்ளி அள்ளி வழங்கிய வள்ளல் தன்மை கொண்ட மக்கள் நிறையவே இருக்கிறார்கள். இந்த காணொளியில் அதை கொஞ்சம் கேளுங்கள். நமது ஊரிலே நமக்கு அறிவிற்கு வெளிச்சமான அனுபவங்கள் நிறையவே உண்டு. ஊராட்சி அரசியலிலே முழு நேரமும் மூழ்கியிருந்த வேளையில் ஆன்மீக பணியில் பல பேரோடு கலந்து பயணிக்கின்ற வாய்ப்பு கிடைக்க பெற்றது. நமது மக்களின் உயர்ந்த உள்ளம் பல லட்சங்களிலே இருந்து பல ஆயிரங்கள் வரையிலும் தூசி என்று எண்ணி தூக்கி கொடுக்கின்ற பெரும் வள்ளல் நெஞ்சங்களை தரிசிக்கின்ற வாய்ப்பு எனக்கு கிடைக்க பெற்றது. பொறியாளர்களுடைய துணையோடு தரமான கருங்கற்களால் 1000 ஆண்டு காலத்திற்கும் அழியாத கோயிலாக அருள்மிகு பொன்மாரியம்மனுக்கு புதிய ஆலயம் அமைப்பது 3 கோடி ரூபாய் மதிப்பீடு என முடிவு செய்த பொழுது ஊரே மலைத்து நின்றது. கிண்டலும் கேலியும் சரமாரியாக அள்ளி வீசியோருண்டு. ஊராட்சியின் கள்ள நிதியையும் மதுபான கடையின் பாவ பணத்தையும் வைத்து கோயிலை கட்டுகிறார்கள். அம்மனின் புனிதத்தை அளிக்கின்ற செயல் என்று அச்சடித்த நோட்டீஸ்கள் பிரசுரங்கள் பல்லாயிரங்களை வெளியிட்டு மக்களுக்கு மிகப்பெரிய குழப்பத்தை ஏற்படுத்தினார்கள். எவ்வளவு பெரிய கேவலத்திற்கு முனைந்தார்கள் பாருங்கள். கட்டற்ற வானிலை தவழ்கின்ற காற்றினை கைது செய்தார் உண்டோ? மொட்டென்று வந்து வெண்மலராக முல்லையை மூடி வைத்து வாசனை தடுத்தவர்தான் இந்த மண்ணில் உண்டோ? ஆதிக்க வெறியர்களுடைய சாகச வார்த்தைகளை நம்பி ஏமாறுகிற மக்கள் சின்னியபாளையத்தில் இருக்கவே முடியாதல்லவா? இது நடக்காது, முடியாது, சாத்தியமில்லை, யாருமே நிதி வழங்காதீர்கள் என்று தெருவுக்கு தெருவு பிரச்சாரம் வேறு. மக்களின் பணத்தை வீணடித்து பாதியிலே விட்டு ஓடிவிடுவார்கள் என்றும் எச்சரிக்கை மணியை ஓங்கி ஒலித்தார்கள். இந்த 30 மாத காலத்தில் 30 முறை போலீசார் விசாரணை, வட்டாட்சியர்கள் கோட்டாட்சியர்கள் குறுக்கீடுகள், எதிர்ப்புகள் அனைத்தும் அம்மனுடைய ஆலயம் அமைக்கின்ற அந்த திருப்பணியின் புனித பொருள் காகித சருகுகளாக காற்றோடு கரைந்து போயிற்று. அருள்மிகு பொன்மாரியம்மன் அறக்கட்டளை சார்பாக 3 கோடி மதிப்பீட்டில் புதிய ஆலயம் அமைத்திட அன்பளிப்புகளை வரவேற்று அறிவிப்புகளை வெளியிட்ட உடனேயே இறைவனின் கருவறை கட்டுமான செலவுகளை இதோ நான் ஏற்கிறேன் என்று ஒருவர் முன் வந்தார். பொன்மாரியம்மன் ஆலயத்தின் 3 அடுக்கு கோபுர செலவுகள் அத்தனையும் நான் ஏற்றுக்கொள்ளுகிறேன் என்று இன்னொருவர் வந்து சொன்னார். கருவறையின் முன்மண்டப செலவுகள் தானே, எனக்கு ஒரு வாய்ப்பு கொடுங்களே என்று மற்ற 3வது ஒருவர் வந்தார். ஆலய திருப்பணியில் மகாமண்டபம், இறைவனை துதிக்க வருவோருக்கு இடையூறுகள் ஏதுமின்றி அம்மன் காட்சி தர வேண்டும் அல்லவா? அமைதி சூழ்நிலையில் ஆண்டவனின் அருள் பெற்று வளமான வாழ்க்கை அமைய பெறுகின்ற வசதிமிக்க தியான மண்டபமாக அமைக்கின்ற பணிகளுக்கு இதோ
எங்கள் பங்கு என்று பல பேர் வாரி வழங்கினார்கள். இறைவனின் இல்ல கதவுகள் பல லட்சங்கள் பெருமை என்றாலும் ஆட்சிபுதூர் ஆன்மீக சிந்தனையாளர்கள் வழிகாட்டுதலில் முழு செலவையும் தாங்களே ஏற்போம் என்று ஊரே ஒருங்கிணைந்து உறுதி கூறினார்கள். ஆலயத்தினுடைய தென்மேற்கு எல்லையில் அமையப்பெறுகின்ற கமல திருப்பாதங்களோடு காட்சியளிக்கும் மூல கணபதி கோயில், வெண்கொற்ற குடையின் கீழ் அமர்ந்து அருள்பாலிக்கும் விநாயக பெருமானுடைய அமைப்புக்கான செலவுகள் அனைத்தையும் ஆர்ஜிபுதூரிலே ஒரு ஆன்மீக பேர் ஆர்வலர் ஒரு சகோதரர் ஏற்றுக்கொண்டார்கள். எல்லாவற்றிற்கும் மேலாக நீல திருமேனியாய் நின்று எங்கும் மனிதகுலம் காக்கின்ற அம்மன் சிலைக்கு அணிய தேவையான தங்கம் வெள்ளி ஆபரணங்கள் அனைத்தையும் எங்கள் பொறுப்பு என்று ஒரு குடும்பத்து 3 சகோதரர்கள் உறுதியளித்துள்ளார்கள். வறுமை இருளை அகற்றி செல்வ இன்பம் அளித்து எங்கும் ஒளி தருகின்ற மங்கள ஜோதி பொன்மாரி அம்மனுக்கு புதிய ஆலயத்தினுடைய திருப்பணி துவங்கிய நாளிலிருந்து அதிசயமும் ஆச்சரியமும் நிறைந்த நிகழ்வுகள் ஏராளமாகவே நடந்தது. செம்பொன் மணியாரத்தோடு செல்வம் பலவாரி வழங்கியவர்கள், அவர்கள் மத்தியிலே உதிரம் தேய உழைத்து வியர்வை துளிகளை காசாக்கி வழங்கியோர்களும் பலர் உண்டு. வாழை இலை விற்று காய்ந்த வயிற்றில் கொஞ்சம் கஞ்சி வார்க்கின்ற வாழ்க்கையை ஒட்டி கொண்டிருப்பவர்களும், வெற்றிலை பாக்கி வியாபாரத்தில் குடும்ப வாழ்வையை அமைத்துக் கொண்டிருப்பவர்களும், காடு மேடுகளை சீர்திருத்தி நல்ல கழனிகள் ஆக்கி விவசாயம் பார்ப்போரும், துணி வெளுக்கின்ற தொழிலாளியானாலும் முடிதிருத்துகின்ற பணியானாலும் வீதியின் சந்தியிலே நின்று போண்டாவடை விற்று சிற்றுண்டி விற்று வயிற்றை வளர்ப்போரும் கூட பொறுப்புடன் உழைத்து தினம் சேர்த்திய வேர்வை துளிகளால் நனைந்த சில்லறைகளை சில ஆயிரங்களாக சேர்த்து அம்மன் சன்னதியில் காணிக்கையாக்கிய நிகழ்வுகள் நெஞ்சம் நெகிழ்ந்தவை, உயிருள்ளவரையிலும் யாராலும் மறக்க முடியாதவை, என்றென்றும் நினைவில் நிற்பவை. முல்லைக்கு தேர் கொடுத்த பாரி என்றாலும், மயிலுக்கு போர்கின்ற பேகன் என்றாலும், இந்த கடையேழு வள்ளல்களை பற்றியெல்லாம் இலக்கியத்தில் பதிய வைக்க பெரும் புலவர்கள் கூட்டம் என்று இருந்தது. ஆனால் செல்வ செழிப்பிலே மூழ்கி திளித்த இந்த மன்னர்களை விட நமதூரில் ஆன்மீக பணி சிறக்க ஓடோடி வந்து பெரும் நிதி கொடுத்தோரும், நிதி குறைந்தவர்கள் காசுகளாக அள்ளி வழங்கியோரும், அதுவும் இல்லாதோர் இனிய சொற்களால் இப்பணி சிறக்க உடன் உழைத்தோர்களும் காலமெல்லாம் போற்றுதலுக்குடையவர்கள், உயிருள்ளவரையிலும் மறக்க முடியாதவர்கள். 8 திசைக்கும் இந்த செய்தியை சொல்லி அருள்மிகு பொன்மாரியவனின் ஏற்றம் உரைத்திடுவோம். எல்லோரும் வியந்து போற்றி புகழவே புதிய ஆலய திருப்பணிகளை விரைவில் நிறைவு செய்வோம். 1000 ஆண்டுகள் எங்கும் புகழ் விளங்க, மக்கள் அனைவருடைய நல்வாழ்வு உயர, தங்கு வளமுடனே அம்மன் தனியாட்சி செய்து அருள் வழங்கவும் ஆலய பணிகளை குறைவின்றி நிறைவு செய்வோம். உங்கள் ஒத்துழைப்பை மேலும் எதிர்பார்க்கிறோம். நன்றி, வணக்கம்.